திருச்சபையின் குடும்பத்தினர் யாவரையும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக தேவாதி தேவன் பாராட்டின பெரிதான கிருபைக்காய் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்கு ஒரு சில நேரங்களில் அதை உணர்த்துவார். உணர்த்துகின்ற பொழுது நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இடம் கொடுக்க வேண்டும். ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். அவர் விட்டு சென்ற அந்த ஊழியம் நம்மிடத்தில் அவர் என்ன செய்திருக்கிறார்? அந்த ஊழியத்தை கொடுத்து சென்றிருக்கிறார். உலகெங்கிலும் போய் சுவிசேஷத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட நாம் வேதத்தின் ஒரு சில காரியங்களை சிந்தித்து பார்க்கும்படியாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ தெய்வமே, அப்பா, நீர் கொடுத்த இந்த செய்தியின் வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட தகப்பனே ஆண்டவரே, உமது வேதத்தின் வசனங்களை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுடைய இருதயத்தின் கண்களை திறந்திரளும் ஆண்டவரே. நல்ல தகப்பனே, அப்பா, பேசுகிறவர் நீராகவே இருக்கட்டும், பார்க்கிறவர்கள் என்னுடைய முகத்தை பார்க்கட்டும் ஆண்டவரே. நீர் எங்களோடு இடைவிடும், ஒவ்வொருவரோடும் பேசும் ஆண்டவரே. உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய டயசிஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், The Church shares in Christ's authority to heal sickness and sin. அதாவது நோயையும் பாவத்தையும் குணப்படுத்தும் கிறிஸ்துவின் அதிகாரத்தில் திருச்சபையானது பங்கு கொள்கிறது. இன்றைக்கு திருச்சபை என்று பார்க்கின்ற பொழுது நாம் நினைத்துக் கொள்ளலாம், ஒரு கூட்டமாக இருக்கின்றது தான் திருச்சபை என்பதாக. நாம் ஒவ்வொருவருமே திருச்சபையின் அங்கத்தினராக காணப்படுவதால் ஒரு திருச்சபை செய்ய வேண்டிய வேலையை கிறிஸ்தவளாய் பிறந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்துவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, எந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியான நம்மிடத்தில் வருகின்ற பொழுது பலவிதமான வரங்களை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். வரங்களை பெற்றவர்கள் மாத்திரமல்ல, வரங்களை பெறாதவர்களும் ஆண்டவருடைய வார்த்தைகளை அனுதினமும் வாசிக்கிறவர்களும் கூட நாம் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் விட்டு சென்ற அந்த பணியை நாம் செய்ய முடியும். அவருடைய அதிகாரம் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என அன்பானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். அப்ப நாம் இன்னைக்கு எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? சுகமாக இருக்கிறோம் இல்லையா? அதனாலதான் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். உண்டா இல்லையா? அல்லேலூயா. நாம் சுகமாக இருக்கிறோம், அதனால் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். ஆனால் வேதாகமத்திலே ஒருவன் சுகவீனமாக இருக்கின்ற பொழுது யாரை அழைக்க கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? சபையின் மூப்பர்களை அழைக்க கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சபை என்பது ஆண்டவர் விட்டு சென்ற பணியை செய்கின்ற ஒரு ஸ்தலமாக காணப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இங்கே தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது. யாரை பார்த்து? எசேக்கியேல் ராஜாவை பார்த்து இல்லையா? அப்போ ஆண்டவருக்கு தன்னுடைய பிள்ளைகள் சுகவீனமாய் பலவீனமாய் இருப்பதை அவர் விரும்புவதில்லை. அவருக்கு அது பிடித்தமில்லாத ஒரு காரியம். பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒருவன் சுகவீனமாக இருக்கின்ற பொழுது அவனால் எந்த ஒரு காரியத்தையுமே ஒழுங்காக செய்ய முடியாது. ஒருவன் பலவீனமாக இருக்கின்ற பொழுது செய்கின்ற காரியத்தை அவன் திறமையாக செய்ய முடியாது. எனக்கு அன்பானவர்களே, எனவே தான் நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் பலவீனமாய் சுகவீனமாய் இருப்பதை அவர் விரும்புவதில்லை. நாம் எப்பொழுதும் பலத்துடனும் சுகத்துடனும் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும் என்பதையே அவர் விரும்புகிறார். அப்ப பாருங்க, குணமாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா எபிரேய மொழியிலே ரிப்பூத் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அதற்கு ராபா என்று மூலம். இதனுடைய பொருள் என்னென்று பார்க்கின்ற பொழுது ரபுவா. ரபுவா என்றால் மருந்து என்று பொருள், ஔஷதம் சொல்லுவாங்க. இந்த மருந்து என்பது இன்றைக்கு நம்மிடத்திலே இருக்கிறது. என்ன மருந்து அது வந்து சொல்லுங்க? இந்த வேதாகமும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்களுமே நமக்கு என்ன மருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலவீனம் என்பது பலனற்ற ஒரு நிலை, செயலற்ற ஒரு நிலை. இதை நாம் சரிப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு மனிதன் என்ன செய்ய முடியும்?
முழுமையாக முடியும் என்பதாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நீங்க யாராவது எடுத்தவங்க வாசிக்கலாம். உன் எலும்புகளுக்கு அது ஊனமாகும். அதாவது பாருங்க, உடம்புல எலும்பு இருக்கலாம், அந்த எலும்பு மாத்திரம் தனியாக இருந்தால் நம்முடைய உடல் ஏதாவது ஒரு வேலையை செய்ய முடியுமா? யோசனை பண்ணி பாருங்களேன். வெறும் ஸ்கெலிட்டன் மாத்திரம் தான் இருக்கு. அந்த ஸ்கெலிட்டன் எந்த வேலையை ஒழுங்காக செய்ய முடியுமா? முடியாது. எலும்புக்கு மேல் நமக்கு என்ன வேண்டும்? ஊன். ஊன் என்றால் சதை. அப்ப எலும்பிற்கு மேலாக சதை வேண்டும். இந்த இரண்டும் ஒழுங்காக இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய உடல் என்ன செய்ய முடியும்? ஏதாவது ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய முடியும். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலே குணமடைதலும் பாவத்தை மன்னிப்பதும் ஒன்றுக்கொண்டு தொடர்புடையதாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதாக நாம் வாசித்திருக்கிறோம். ஆனால் வேதாகமத்திலே பார்க்கின்ற பொழுது நோயில் இருந்து கிடைக்கும் ஒரு குணமும் பாவத்தில் இருந்து கிடைக்கின்ற ஒரு விடுதலையும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாகவே வேதாகமத்திலே காணப்படுகிறது. நீங்கள் வேணா பார்க்கலாம். ஒருவேளை நோய்க்கு நாம் என்ன செய்யலாம்? பழைய காலத்தில் பார்க்கின்ற பொழுது, யூத மக்களுடைய பாரம்பரியத்தில் பார்க்கின்ற பொழுது, ஒருவன் நோயுற்றவனாய் காணப்பட்டால் அவனுடைய பெற்றோர் இல்லை என்று சொன்னால், மூதாதையர்கள் இல்லை என்று சொன்னால், அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? பாவம் செய்திருக்க வேண்டும் என்பதாக வேணா நம்ம பார்க்கலாம். ஒரு சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 9-10 எடுத்து வாசிங்க நீங்க. மிரியாம் உறைந்த மலையை போன்ற குஷ்டரோகியானாள். சரி, இவ்வளவு போதும். எதற்காக மிரியாம் உறைந்த மலையை போன்ற குஷ்டரோகி ஆனாள் என்று பார்க்கின்ற பொழுது, மிரியாமும் ஆரோனும் அங்கே தேவையில்லாத, ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத சம்பாஷணைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பாவம். பாவம் அங்கே வருகின்ற பொழுது அவள் அங்கே நோயால் பாதிக்கப்படுகிறார். அடுத்தது இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம். நம்ம 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசை எடுத்து கையிலே பிடித்து இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. ராஜா என்ன பண்றாரு? கோபப்படுகிறார். அசரியா அங்க இருக்கிறார். அவரோடு 80 ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, பராக்கிரமான ஆண்டவருடைய ஊழியர்கள். அப்ப இவர் என்ன செய்யறாரு? பிரதான ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை அங்கே செய்ய ஆரம்பிக்கிறார். நடந்தது என்ன பாருங்க, அவருடைய நெற்றியிலே. அப்ப இரண்டுமே பாவமான காரியம், இரண்டுமே பாவமான காரியம். மிரியாம் சுகம் பெற்றதாக நாம் வாசிக்கின்றோம். ஆனால் ராஜாவோ கடைசி வரை குஷ்டரோகத்திலேயே மரித்து போனதாக நாம் பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால், இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே யூதர்களின் முறைமைப்படி நம்மிடத்திலே ஒரு குறைவு இல்லை என்று சொன்னால், ஒரு நோய் காணப்படுமே, ஆனால் அதற்கு காரணம் பாவம் என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது பாவம் இல்லாத யோபுட்ட பாவம் இருந்ததா? யோபுட்ட என்ன இல்லை? பாவம் இல்லை. யோபு ஒரு நீதிபரர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருக்கு எப்படி அந்த நோய் உடல் முழுவதுமாக பருக்கள் வருகின்றது என்று பார்க்கின்ற பொழுது, சாத்தானின் சோதனையால் என்ன செய்கிறது? வருகிறது. அப்படியானால் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே நமக்கு 2 வகையிலே நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒன்று, நாம் செய்கின்ற பாவம், இல்லை என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவம், அதனாலும் நமக்கு நோய்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. இல்லை என்று சொன்னால் சாத்தானானவன் ஆண்டவரிடத்திலிருந்து அனுமதியை பெற்றுக்கொண்டு நம்மை சோதிப்பதற்காக பலவிதமான பிரச்சனைகளையும் நோய்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுப்பதற்கும் வாய்ப்புண்டு. ஆனால் எந்த வகையான நோயாக இருந்தாலும் சரி, எந்த வகையான பாதிப்பாக இருந்தாலும் சரி, எந்த வகையான பிடிகளாக இருந்தாலும் சரி, விடுதலை யாரிடத்திலிருந்து கிடைக்கும் என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அன்பானவர்களே, உலக பிரகாரமாக மருத்துவர்கள் மருந்துகளை கொடுக்கலாம். ஆனால் சுகத்தை நாம் எங்கிருந்து பெற்றுக்கொள்வோம் என்று பார்த்தால், பரம மருத்துவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து மாத்திரமே. அந்த விசுவாசம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். எல்லாமே ஆண்டவர் படைத்தது. நீங்களும் நானும் அவருடைய கரங்களினால் படைக்கப்பட்ட களிமண்ணின் அவருடைய உருவம், அவருடைய சுவாசம் நம்மிடத்தில் காணப்படுகிறது. இந்த உடம்பில் இருக்கிற அத்தனை அவயவங்களும் அவர் படைத்த அவயவங்கள். அவர் நினைத்தால் மாத்திரமே அதிலே மாற்றமும் கிடைக்கும், அதிலே சுகமும் கிடைக்கும், அதிலே பலமும் கிடைக்கும். எனக்கு அன்பானவர்களே,
எந்த அதிகாரத்தோடு அவர் அன்றைக்கு பலவீனமானவர்களையும் சுகவீனமானவர்களையும் பாதிக்கப்பட்டவர்களையும் சுகமாக்கினாரோ அந்த அதிகாரத்தோடு நாம் இன்றைக்கு அந்த பணியை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி ஆண்டவரும் இயேசுவானவரும் மனதுருக்கம் உள்ளவர்களாகவே காணப்படுகிறார்கள். நீங்கள் வேணா எடுத்து வாசிக்கலாம். ஆண்டவரின் மனதுருக்கத்திற்காக ஒரு வசனம் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் ஏற்கனவே வாசித்திருந்தோம். அங்கே எசேக்கியா ராஜாவின் மீது ஆண்டவர் அங்கே மனதுருகுகிறார். அவருடைய ஆயுள் நாட்கள் அங்கே கூட்டி கொடுக்கப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, எரேமியா 8ஆவது அதிகாரம் 21 22வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பாருங்க, ஆண்டவர் அங்கே கேட்கின்ற வார்த்தைகள் பாருங்க. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ. இங்கே பிசின் தைலம் என்பது நமக்கு வேண்டுமானால் அது ஒரு மருந்தாக தெரியலாம், ஒரு தைலமாக தெரியலாம் இல்லையா? நம்ம ஊரில் வந்து ஏதாவது முட்டு வலி அந்த வலி இந்த வலின்னு சொன்னால் என்ன செய்வாங்க? நாட்டு வைத்திய கடையில் போய் தைலத்தை வாங்கிட்டு வந்து பூசுவாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் அது தெரியாது இல்லையா? தைலம் பூசுவாங்க, அப்புறம் வந்து வெண்ணி வச்சு ஊற்றுவாங்க. இப்போ சொல்லப்படுகிற வார்த்தை பிசின் தைலம் இல்லையோ. அப்போ பிசின் தைலம் என்று பார்க்கின்ற பொழுது வேதாகமத்தின் விளக்க புத்தகங்கள் கூறுகின்ற வார்த்தைகள் என்னவென்று பார்த்தீர்களே, ஆனால் அந்த பிசின் தைலம் என்பது வேத வசனங்களும் ஆவியானவரின் உதவியும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே எல்லாவற்றிற்கும் மருந்து என்னவென்று பார்க்கின்ற பொழுது வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்காக நமக்கு யாருடைய உதவி வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரின் உதவி வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு புரிந்து கொண்ட வார்த்தைகளை நாம் ஒவ்வொருவரும் அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ரண வைத்தியன். ரண வைத்தியன் என்பது வேதாகமத்தின் வசனங்களை போதிக்கிறவன் என்பதாக விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. அப்ப தெளிவாக நமக்கு கொடுக்கப்படுகிற சத்தியம் என்னவென்று சொன்னால் வேதத்தின் வசனங்களை வாசிக்க வேண்டும். வாசித்த வசனங்களை பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்ட பிறகு கற்க கசடர கற்பவை நிற்க அதற்கு தக நாம நிற்கணும். அது மாத்திரமல்ல, அதை மற்றவங்களுக்கு நாம் என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? இன்றைக்கு நம்ம இடத்துல இந்த குணம் காணப்படுகிறதா? ஊழியம் என்பது நாம் என்ன செய்ய வேண்டாம்? ஊர் ஊராக போய் செய்ய வேண்டாம். ஊழியம் ஆரம்பிக்கப்பட வேண்டிய இடம் எதுவென்று பார்த்தால் நம்முடைய வீடு. எனக்கு அன்பானவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்திலிருந்து ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும். கணவனானவர் மனைவியினிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் இருந்து ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும். மனைவியானவள் பிள்ளைகளிடத்திலும் கணவரிடத்திலும் இருந்து ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவின் பிள்ளை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இப்போ ஆண்டவருடைய மனதுருக்கத்தை பார்த்தோம், இயேசுவானவரின் மனதுருக்கத்தை பார்க்கலாம். மிகவும் மனதுருக்கமுள்ள ஒரு ஆண்டவர். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மனதுருகுகிறார். அப்போ நீங்கள் நினைக்கலாம், வியாதியை குணப்படுத்துவதற்கு மாத்திரம் மனதுருகிற ஆண்டவர் அல்ல, வசனங்களை அறிவிப்பதற்கு ஒருவரும் இல்லாத சூழ்நிலையிலே அந்த மக்களை பார்க்கின்றவர் அங்கே மனதுருகுகிறார். நிறைய வசனங்கள் இருக்கிறது, எல்லாவற்றையும் நாம் வாசிக்க முடியாது. மத்தேயு 14:14 சொல்லப்பட்டிருக்கிறது, மார்க் 1:14 சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது யூத சமுதாயத்தில் தொழுநோயாளிகள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க. இந்த தொழுநோயாளிகள் வந்து ஊருக்கு புறம்பாக, பட்டணத்திற்கு புறம்பாக ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிருவாங்க. அவங்களுக்கு இவங்க வீட்டில் இருந்து உணவுப் பொருட்களும் தண்ணீரும் மட்டும்தான் கொண்டு போவாங்க. அதையும் கூட என்ன செய்ய மாட்டாங்க? அவங்க உடல் உறுப்புகள் படுகிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. தூரமாக வச்சுட்டு இவங்க தூரமாக வந்துடுவாங்க. அந்த குஷ்டரோகிகளுக்கு அன்போ அரவணைப்போ கிடைத்தது கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, இப்போ யாருக்காவது ஸ்கின் டிசீஸ் இருக்குன்னா பக்கத்தில் போய் உட்காருவோமா? நாம உட்கார மாட்டோம். கஃப் கோல்டு இருக்குன்னா கூட தள்ளி உட்காரு, எனக்கு வந்துடும் நாம சொல்லுவோம். சொல்லுவோம் இல்லையா? கண்டிப்பாக. இப்போ கோவிட் தான் நம்ம பார்த்தோமே. இப்போ ஒரு பிள்ளை வந்து ரொம்ப அழகாக உடை உடுத்தி நல்லா அவங்க அம்மா வந்து என்ன செஞ்சுருக்காங்க? ஹேர் பேண்ட் எல்லாம் மாட்டி அப்படியே பவுடர்லாம் போட்டு நல்ல ஃப்ராக் போட்டு அந்த பிள்ளை இருக்குது. இன்னொரு பிள்ளை வந்து அப்படியே கஷ்டப்பட்ட ஒரு குழந்தை அப்படியே நம்பர் 11 எல்லாம் அப்படி வச்சுட்டு என்ன செய்யுது? அப்படி நின்றுட்டுருக்குது. நீங்கள் எந்த குழந்தைய நீங்கள் கொஞ்சுவதற்கு ஆசைப்படுவீர்கள்? எந்த குழந்தையை கொஞ்சுவீங்க நீங்கள்? எந்த குழந்தை அழகாக இருக்கிறதோ, எந்த குழந்தை சுத்தமாக இருக்கிறதோ, எந்த குழந்தை நறுமணத்தோடு இருக்கிறதோ உண்டா இல்லையா? ஆனால் ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் யாரை தேடி செல்லுகிறார்? சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்களை, வியாதியால் பாதிக்கப்பட்டவர்களை, துன்பத்திலே துவண்டிருக்கிறவர்களை, கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை
அவர் என்ன செய்கிறார்? சந்திக்கிறார், அவர்களை அரவணைக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்மிடத்தில் என்ன பிரச்சனை உங்களிடத்தில் காணப்படுகிறதோ ஒரு கவலையும் வேண்டாம். யார் இருக்கிறா இங்க? பிக் பாஸ். எல்லாமே அவர்தான், எல்லாமே அவர்தான். அப்படி என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவரும் கஷ்டப்படுகிறவர்களை, வியாதியஸ்தர்களை கண்டு மனதுருகினார். இயேசு கிறிஸ்துவும் மனதுருகினார். மனதுருக்கத்தினால் மாத்திரமே அவர்கள் என்ன செய்து கொண்டார்கள்? சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள், வசனத்தை அறிந்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருக்கு மாத்திரமே எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தின் மூலமாக அவர் அங்கே என்ன செய்கிறார்? தான் ஊழியம் செய்த காலத்திலே பாவத்தையும் பிணியையும் என்ன செய்கிறார்? போக்குகிறவராக காணப்படுகிறார். மத்தேயு 9:6 யாராவது எடுத்து வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். போதும், அவ்வளோ போதும். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தில் நமக்கும் பங்கு உண்டு என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அந்த அதிகாரம் நமக்கு இருக்கின்ற காரணத்தினால்தான் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். வேதாகமத்திலே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரங்களை நாம் தான் என்ன செய்ய வேண்டும்? சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். நாம் இன்றைக்கு சுதந்தரித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக காணப்படுகின்றோமா? விசுவாசம். விசுவாசத்திலே தடை யார் கொண்டு வருவான் என்று பார்க்கின்ற பொழுது சாத்தான். ஒருவேளை அவனுடைய அந்த ஆலோசனைக்கு நான் செவி சாய்த்திருப்பேனே ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல இருந்த வார்த்தையை நாம் என்ன செய்ய முடியாது? உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாது. பாவம் என்பது தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கின்ற ஒன்றாக காணப்படுகிறது. பாவம் என்பது நமக்கு பலவிதமான நோய்களையும் வேதனைகளையும் பலகீனங்களையும் கொடுக்கின்ற ஒன்றாக காணப்படுகிறது. ரோமர் 3:22 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்பதாக. ஒரு உதாரணத்தை மட்டும் நம்ம பார்க்கலாமா? தெரிஞ்ச உதாரணம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 11, 12, 13 யாராவது வாசிங்க. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவோ நிமிரக்கூடாத ஒரு கூனியாக காணப்படுகிறாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தின் என்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். போதும் போதும். அப்ப இங்கே இந்த கூன், அதாவது கூனியான ஒரு வயதான தாயார், இந்த கூனியான மகளை பற்றி பார்க்கின்ற பொழுது நார்மலா நீங்க நினைச்சிருப்பீங்க, ஆனா இந்த அம்மாவை பற்றி வேதாகமத்தின் விளக்க புத்தகங்கள் என்ன சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா, டபுள் பெண்ட். அதாவது இந்த தாயால என்ன செய்ய முடியாது? தலையை தூக்கி யாரையும் முடியாது. ஒரு ஆங்கிள் மாத்திரம் தான் அவங்களால பார்க்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு இரண்டு கூன்வான்னு சொல்லுவாங்க, டபுள் கூன். இங்கே அந்த கூனியான தாயாருக்கு பாவத்தின் பிடி. அவரால் என்ன செய்ய முடியவில்லை? ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறார், ஆனால் என்ன செய்ய முடியாது? ஆல்டரை பார்க்க முடியாது. எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் பாருங்க. நடக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். யாரையும் முகத்தில் பார்த்திருக்க முடியாது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவளுக்கு அங்கே சுகத்தை கொடுக்கிறார். காரணம் என்ன? அவளிடத்தில் என்ன காணப்பட்டது? பிசாசின் பிடி காணப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அவர் கண்டார், அவர் அழைத்தார், அவர் கைகளை வைத்தார், அங்கே அவள் விடுதலையை பெற்றுக்கொண்டாள். அப்ப ஆண்டவர் நம்மை காணும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். நாம் மறைந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக காணப்படக்கூடாது. நிறைய பேர் நம்ம ஒளிச்சுக்கிறோம். இன்னைக்கு இருட்டை விரும்புகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். அவர் வெளிச்சமானவர். அவர் வருகின்ற பொழுது அங்கே இருளுக்கு இடமில்லை. நாம் அவருக்கு முன்பாக காணப்படுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ஒருவேளை நாம் அவருடைய பார்வையிலே காணப்படுகின்ற பொழுது நம்மிடத்தில் உள்ள குறைகளை அவர் என்ன செய்வார்? நிவர்த்தி செய்யும்படியாக உங்களை அவர் அருகில் அழைப்பார். எனக்கு அன்பானவர்களே, அவர் உங்கள் மீது உங்கள் கரங்களை வைப்பார். உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நிறைய பேருக்கு இன்றைக்கு ஆசீர்வாதமான வசனங்கள் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இப்போ காலையில் சொன்ன மொபைலில் பார்த்தா ஒரு 100-200 மெசேஜ் வரும், இவ்வளோதான். ஆனால் அதை வாசிச்சுட்டு நாம் என்ன செய்கிறோம்?
எஸ், இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமான ஒரு நாள். அப்படி அல்ல எனக்கு அன்பானவர்களே, அந்த வசனத்தை நீங்கள் உடனே பைபிளை திறந்து எடுத்து பாருங்க. அதுக்கு மேலே ஒரு ரூல் இருக்கும். இஃப் யூ டூ திஸ் யூ வில் கெட் த பிளஸிங். நீ இதை செய்தால் உனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். நாம் ஆனால் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கட்டளைகளை நாம் என்ன செய்வதில்லை, கண்டுகொள்வதில்லை. நமக்கு தேவையானது ஆசீர்வாதமான வார்த்தை. அப்படித்தானே? நீ கடிந்து பேசினா ஊழியக்காரருக்கு என்ன கிடையாது, இடம் கிடையாது எந்த இடத்துலையும். உண்மை ஆசீர்வாதம். ஆனால் ஆசீர்வாதம் நம்முடைய தலைக்கு மேலாக நின்று கொண்டிருக்கிறது எனக்கு அன்பானவர்களே. அந்த ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், வேதத்தின் வசனங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதன்படி நடப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். மன்னிப்புங்கிறது அவர்கிட்ட மாத்திரம் தான் கிடைக்கும். பாவத்துக்கும் மன்னிப்பு உண்டு, நாம் செய்கிற தவறுகளுக்கும் அவரிடத்திலிருந்து மன்னிப்பு உண்டு. அப்போ கட்டளைகளினால் மன்னிப்பு உண்டா இல்லையா என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய இயேசுவானவர் அவர் கட்டளைகளை கடைபிடிக்க சொல்லுகிறவர். நம்முடைய அல்மனக்கல் அதுதான் சுவிசேஷ பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். 1ஆம் அதிகாரத்தில் 44வது வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவர்களை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார் என்பதாக பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் கப்பர்நகூம் என்ற இடத்துல முதலாவதாக அவர் என்ன செய்கிறார், அதாவது அவருடைய ஊழியத்திற்கு ஹப், ஹெட் ஆஃபீஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கப்பர்நகூம் தான். அங்கே தான் ஊழியம் செய்கிறாரு. அப்போ இந்த இடத்துல இந்த குஷ்டரோகியை எப்படி சுகமாக்குறாருன்னு பார்த்தா அவனை தொட்டு சுகமளிக்கிறார். சுகமளித்த பிறகு இதை ஒருவனுக்கும் சொல்ல வேண்டாம் என்று அறிவிக்கிறார். ஆனால் அவன் என்ன செய்கிறான், எல்லாருக்கும் அறிவிச்சிடுறான். சொல்ல வேண்டான்னு சொன்னார், அவன் சொல்லிட்டான். அதனால் அவருக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை, நகரத்துக்குள்ளே வர முடியல, ஊருக்குள்ளே வர முடியல. அவனால் ஊரை விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு காணப்பட்டது. ஆனால் நம்ம என்ன செய்திருக்கிறார், இதை போய் சொல்லுன்னு சொல்லியிருக்கிறார். நாம சொல்றதில்லை. அவனிடத்தில் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார், அவன் சொன்னான். அதனால் அவருக்கு அங்கே சிறிய துன்பம் நேரிட்டது. நம்மிடத்திலே சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி சென்றிருக்கிறார், நாம் சொல்லுவதில்லை. அதனாலும் அவருக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்திருக்கிறது எனக்கு அன்பானவர்களே. அந்த கஷ்டத்திலிருந்து நாம் தான் அவரை என்ன செய்ய வேண்டும், வெளியே கொண்டு வர வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் நான் விட்டு சென்ற ஊழியத்தை செய்கின்றார்கள் என்றபடி அவர் சொல்ல வேண்டும். அப்போ இந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது திரும்பவுமாக அவர் கப்பர்நகூமுக்கு வருகிறார். கப்பர்நகூமுக்கு வருகின்ற பொழுது அங்கே ஒரு இல்லத்திலே ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஒரு வீட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்க யார் வீடுன்னு வேதாகமத்தில் பார்க்கின்ற பொழுது பேதுருடைய வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பீட்டர்ஸ் ஹவுஸ். அப்போ அங்கே இருக்கின்ற பொழுது உள்ள வெளியே எல்லா இடமும் பயங்கரமான கூட்டம். யாரும் என்ன செய்ய முடியாது, வீட்டுக்குள்ளே போக முடியாது. ஏன்னா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து வந்திருக்கிறதுனால அவருக்கு பின்னதாக மக்கள் என்ன செய்கிறாங்க, அப்படியே கூட்டம் கூட்டமாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள், சென்று கொண்டிருக்கிறார்கள். யூதர்கள் அல்லாதவர்களாகவே அதிகம் பேர் காணப்பட்டிருப்பார்கள், ஜென்டைல்ஸ். அப்போ இப்போ என்னன்னு சொன்னால், இவர் எப்படியும் சுகத்தை கொடுப்பாருன்னு சொல்லி ஒரு திமிர்வாதக்காரனை அங்கே கொண்டு வருகிறாங்க. தெரிஞ்ச கதை தான். திமிர்வாதக்காரனை கொண்டு வர்றது யாரு, 4 பேர். இப்போ இதை நாம் கதையாகவே கேட்டிருக்கிறோம். ஆனால் என்றைக்காவது இதை நாம் சற்று ஆழ்ந்து யோசித்து பார்த்திருக்கின்றோமா? அது யாராக இருக்கும் அந்த 4 பேர்? ஒருவேளை உறவினராக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் நண்பர்களாக இருக்கலாம், இல்லையா? ஆனாலும் இன்றைக்கு நம்முடைய வளர்ந்த மகன் ஒரு 15-20 வயசு பையன் நம்மளால் தூக்க முடியுமா? முடியாது. ஆனால் அவனுடைய முடவன், அவனை 4 பேர் என்ன செய்கிறாங்க, தூக்கி கொண்டு வருகிறார்கள். வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு என்ன இல்லை, இடம் இல்லை, உள்ளே போக முடியாது. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, மேலே தூக்குறாங்க, கூரைக்கு மேலே. இல்லை, நம்ம ஊரில் கூரைன்னு நம்ம சொல்லுவோம். ஓட்டு வீடாக இருந்தால் ஓட்டு வீடுன்னு சொல்லுவோம். எவ்வளோ ஹைட்டு தூக்கியிருக்கணும், கிட்டத்தட்ட இவ்வளோ ஹைட் அவர் என்ன செய்திருக்கணும், தூக்கி இருக்க வேண்டும். கடினமான ஒரு வேலை. தூக்குனதுக்கு அப்புறம் பாருங்க, சரியான இடத்திற்கு கொண்டு சென்றிருக்க வேண்டும். எதுக்கு மேலே, ரூஃபில். அதுக்கப்புறம் பாருங்க, அங்கேருந்து என்ன செஞ்சிருக்க, கூரையை பிரிச்சிருக்கணும். இல்லைன்னு சொன்னால் ஓடுகளை கழற்றி இருக்க வேண்டும். கடினமான ஒரு வேலை. இங்கே நாம் 2 காரியங்கள். முதலாவதாக அந்த 4 பேரின் விசுவாசத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அந்த விசுவாசத்திற்கு தடையாக சாத்தான் கொண்டு வந்த திட்டங்கள் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, அங்கே கூட்டமாக இருக்கின்ற மக்கள், அவர்களை கடந்து இவர்களால் செல்ல முடியாது. அடுத்ததாக கொண்டு வந்த ஒரு தடை என்னவென்று பார்க்கின்ற பொழுது, அந்த மனிதனை பர்டிகுலர் உயரம் வரைக்கும் என்ன செய்ய வேண்டும், தூக்க வேண்டும். அடுத்த தடை என்னவென்று பார்க்கின்ற பொழுது, ஓடுகளை பிரிக்க வேண்டும். இந்த 3 தடைகளை விசுவாசிகளுக்கு முன்பதாக சாத்தான் கொண்டு வருகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவரை காண்பதற்காக, அவரிடத்தில் நெருங்குவதற்காக
நாம் போகின்ற பொழுது, நாம் முயற்சிக்கின்ற பொழுது, சாத்தானானவன் நமக்கும் தடைகளை கொண்டு வருவான். அல்லேலூயா. அவன் தடையை கொண்டு வர்றதுக்கு இல்லை, அல்லேலூயா. எதுக்கு? அந்த தடையை ஜெயிப்பதற்கு யார் நமக்கு பலம் கொடுப்பார்? பரிசுத்த ஆவியானவர். அந்த 4 பேரும் தடைகளை தாண்டி ஓடுகளை பிரித்து கொண்டு அவனை உள்ளே இறக்குகிறார்கள். ஆண்டவர் இங்கே சொல்லுகின்ற வார்த்தை வாசிங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். எதை பார்த்து? திமிர்வாதக்காரனை பார்த்தல்ல எனக்கு அன்பானவர்களே. இயேசுவானவர் அந்த 4 பேரும் அந்த சிரத்தை எடுத்துக்கொண்டு ஓடுகளை பிரித்து கொண்டு அவனை கீழாக இறக்குகின்ற அந்த காரியத்தை பார்த்து அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு கொண்ட இயேசுவானவர் அங்கே யாரை சுகப்படுத்துகிறார்? நாம் இன்னைக்கு அந்த பணியை செய்கிறோமா? சபையாகிய நாம் நம்முடைய சபையிலே யாராவது ஒருவருக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால், யாராவது ஒருவருக்கு ஒரு தேவை என்று சொன்னால், யாராவது ஒருவருக்கு ஒரு வியாதி என்று சொன்னால், நாம் 4 பேராக அந்த மனிதனை, அந்த மனிதையை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வருகின்றவர்களாக காணப்படுகின்றோமா? தலைப்பு அதுதான். தலைப்பு என்ன இன்னைக்கு? நோயையும் பாவத்தையும் குணப்படுத்தும் கிறிஸ்துவின் அதிகாரத்தில் திருச்சபைக்கு பங்கு கொள்கிறது. திருச்சபைக்கு பங்கு இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, திருச்சபையாகிய நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த பணியை நாம் செய்கின்றோமா? சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லைன்னு சொன்னா இன்னிலிருந்து நாம் என்ன செய்யலாம்? ஆரம்பிக்கலாம். ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது அதுதான். நம்முடைய குடும்ப ஜெபம் என்று சொன்னால் கண்டிப்பாக அவசியம். நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய வருமானத்திற்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக நாம் வேண்டுகின்ற பிள்ளைகளாக காணப்படுகின்றோம். ஆனால் என்றைக்காவது சபையில் ஒரு அக்கா இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏசப்பா அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, இதெல்லாம் பண்ணி கொடுங்க, நாம் ஜெபித்திருக்கிறோமா? நிறைய பேர் ஜெபிப்பாங்க. அப்படி நான் சொல்லலை, யாரையுமே நான் என்ன சொல்லலை, குற்றம் சொல்லலை. ஆனால் அதிகப்படியாக நாம் நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக மாத்திரமே காணப்படுகின்றோம். ஆனால் இங்கே அந்த திமிர்வாதக்காரனை 4 பேர் கொண்டு வந்தார்கள். அவருடைய விசுவாசம் பல இடங்களிலே இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். 18 வருடம் பாடுள்ள ஸ்திரீயை பார்த்துடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்பதாக. எவ்விருவின் மகளுக்காக எவ்விரு அங்கே காத்திருக்கின்ற பொழுது அவள் அங்கே மரித்து போகின்றார் என்று செய்து வருகின்றது. ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசத்தோடு இரு. விசுவாசம். அப்போ பாருங்க, நோயிலிருந்து, பலகீனத்திலிருந்து விடுதலை வேண்டும். அதுதான் முழுமையான வாழ்க்கை. முதலாவது காரியம், ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் நோயிலும் வேதனையிலும் பலகீனத்திலும் இருப்பதை விரும்புவதில்லை. நோய் வருவதற்கு, பலகீனம் வருவதற்கு 2 காரணங்கள். ஒன்று சாத்தான், இன்னொன்று பாவம். ஆனால் 2 வகையாக நோய்கள் வந்தாலுமே பரிகாரம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. எதற்காக அவர் சுகமாக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது அவரிடத்திலே காணப்படுகின்ற அந்த மனதுருக்கம், அந்த மனதுருக்கத்தின் காரணமாக அவர் அங்கே அவர் என்ன செய்கிறார்? சுகமளிக்கிறார், ஆதரவு அளிக்கிறார். இன்னும் பார்க்கின்ற பொழுது பாவத்தை மன்னிக்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரிடத்தில் இருந்து நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன காணப்பட வேண்டும்? விசுவாசம் காணப்பட வேண்டும். அந்த விசுவாசம் நம்ம இடத்துல காணப்படுகிறதா? விசுவாசத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, லூக்கா 8:48 பாருங்க. அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றாள். 17 பெரும்பாலுள்ள ஸ்திரீ. லூக்கா 8:50. இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். இப்படி நீங்க என்ன செய்யலாம்? பல இடங்கள்ல விசுவாசம், அவரிடத்தில் நாம் விசுவாசத்தில் பலப்பட்டிருக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். நமக்கு எல்லாமே தேவைகள் இருக்கிறது, தேவைகளை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, பிறப்பினும் கூன் குருடு செவிடு பேடு என்று பிறப்பது அரிதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நமக்கு எல்லாம் ஒழுங்காக தானே கொடுத்துருக்கிறாரு இல்லையா? நாம் என்ன செய்யணும்? அனுதினமும் அவரை ஸ்தோத்தரிக்கிற பிள்ளைகளாக, அனுதினம் அவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். நிறைய பேர் இன்னைக்கு மாற்றம் இல்லாத ஒரு மக்களாகவே என்ன செய்கிறார்கள்? காணப்படுகிறார்கள். மாற்றம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். சபை மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒன்றாக காணப்பட வேண்டும். நோயையும் பாவத்தையும் குணப்படுத்தும் கிறிஸ்துவின் அதிகாரத்தில் திருச்சபை பங்கு கொள்கிறது. இன்றைக்கு நம்முடைய திருச்சபை மிகவும் அழகான ஒரு திருச்சபை. நிச்சயமாக நீங்கள் பங்கு கொண்டிருப்பீர்கள், அதை நான் விசுவாசிக்கிறேன். அந்த பங்கிலே இன்னும் வளரும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்?
ஆண்டவருடைய வார்த்தையில நாம் பலப்பட வேண்டும். திடமான ஒரு எண்ணம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அவர் விட்டு சென்ற ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். எனக்கு அன்பானவர்களை, செய்வோமா? இவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.